நண்பர்களுக்கு வணக்கம். தோட்டத்தில் ஒரு பட்டத்துக்கு நட்ட செடிகள் காய்ச்சி ஓஞ்ச பிறகு அதை பிடுங்கி எறிய வேண்டிய தேவையில்லை. அதை மறுபடியும் நாம் காய்க்க வைக்கலாம். இந்த முறைக்கு பேர் மருதாம்பு முறை அப்படின்னு இருக்குது. இதை வேறு வேறு பெயர்களையும் அழைக்கிறாங்க. கட்டை பயிர், மருகாம்பு பயிர், கட்டை அடியில் பயிர், அரிதாள் முளைவிடுதல் அப்படின்னு பல பேரில் இதை அழைக்கிறாங்க. இந்த முறை வந்துட்டு கரும்பு, வாழை, பருத்தி இதிலையெல்லாம் நிறையா நடைமுறையில் இருக்குது. நம்ம தோட்டத்தில் கத்தரி, மிளகாய், வெண்டை, செடி அவரை இதில் எல்லாம் செய்யலாம். இதை செடிகளை கட் பண்ணி விட்டுட்டு முதல்ல தழை சத்து உரங்களை கொடுக்கணும். இந்த செடிகள் நல்லா வேர் விட்டு 20 நாளைக்குள்ளே செடிகள் வளர்ந்துடும். அதுக்கப்புறம் நாம் வந்துட்டு மணிச்சத்து, சாம்பல் சத்து, நுண்ணூட்ட சத்துக்களை கொடுக்கணும். அதாவது கால்சியம், மெக்னீசியம், போரான் நடவு செய்த 20 நாளைக்குள்ளே கொடுத்துடணும். அதுவும் இதை திரவ உரமாக கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. இலைகளுக்கு மேலேயும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அதுக்கப்புறம் தண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்படி செய்கிறதுனால இந்த செடிகள் துளிர்த்து மறுபடியும் பூ எடுத்து பிஞ்சுகள் விடும். இப்படி செய்யும் பொழுது மறுபடியும் நட்டு செய்யக்கூடிய வேலைகள் நமக்கு குறையும். அதுக்காக வேண்டிய உர செலவுகளும் ஓரளவுக்கு குறையும், மகசூலும் கிடைக்கும். இந்த செடிகளை நாம் மறுபடியும் எப்படி காய்க்க வைக்கிறதுன்னா, இந்த பிரான்ச்சஸ் இருக்குது பாருங்கள், மஞ்சள் இலையோட இதையெல்லாம் கொஞ்சம் கவாத் பண்ணிக்குவோம். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் விட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். எங்கள் வீட்டில் போன வருஷம் ஆடி பட்டத்துக்கு வச்ச செடியே இன்னும் காய்ச்சிக்கிட்டு இருக்கு. அந்த செடியை நான் உங்களுக்கு அடுத்து காட்டுறேன். பாருங்கள், இந்த செடியை அப்படியே எப்படி கட் பண்ணி விட்டுட்டோம், அதே மாதிரி இந்த செடியையும் கட் பண்ணி விட்டுறலாம். இது வெங்காயம் முளைச்சிருக்கு. அது அவ்வளவா சத்தம் எடுக்காது, அப்படியே இருக்கட்டும். இவ்வளோ தூரம் முளைச்சி வந்ததை வேஸ்ட் பண்ண வேண்டாம். இப்போ இந்த மண்ணை கிளறி விட்டுட்டு நல்லா கிளறி விட்டு நாம் இதுக்கு உரம் கொடுத்துடலாம். இது பாருங்கள், இந்த டப்பா ஃபுல்லாக கிச்சன் வேஸ்ட் கம்போஸ்ட்டு இதை கொடுத்து விட்டுறலாம். கொடுத்துட்டு மண்ணை போட்டு மூடி விட்டுறலாம். அடி மண்ணை போட்டு இந்த மாதிரி அடி மண்ணை போட்டு உரத்தையும் மூடி விட்டுட்டோம். அடுத்து இப்போ இது செடியில் இலைகளெல்லாம் இல்லாமல் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கும். இந்த சமயத்தில் இந்த செடிக்கு வேரழுகல் நோய் எதுவும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அடுத்து சத்துக்களும் நிறையா கிடைக்கணுங்கிறதுக்காக இது பாருங்கள், கடலை புண்ணாக்கும் வேப்ப புண்ணாக்கும் சேர்ந்த கரைசல், இதையும் ஊற்றி விட்ருவோம். ஊற்றியாச்சு. பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த செடி எப்படி வளர்ந்து காய்க்குது அப்படின்னு. கபாத் பண்ணி விட்ட கத்திரிக்காய் செடியை இங்கே பார்க்குறோம். இங்கே பாருங்கள் எப்படி துளிர்கள் வந்துக்கிட்டு இருக்கு. எல்லா கணுவுலையுமே துளிர்கள் வந்திருக்கு. நாம் February 6ஆம் தேதி இதை கவாத் பண்ணோம். இன்றைக்கி February 15 தேதி, 10வது நாள். இந்த மாதிரி துளிர்கள் நல்லா வந்துக்கிட்டு இருக்கு பாருங்கள், புது துளிர்கள். இன்றைக்கி March 2 தேதி. நம்ம February 5ஆம் தேதி கவாத் பண்ண செடியை இங்கே பார்க்கலாம். கத்திரிக்காய் செடி எவ்வளவு துளிர்கள் வந்திருக்கு பாருங்கள். இந்த இவ்வளவு துளிர்கள் வந்திருந்தாலுமே கூட இங்கே பார்த்திங்கன்னா தெரியும், ஒரு துளிர் மட்டும், இங்கே இதில் இருக்கிற துளிர் மட்டும் பெருசாக வளர்ந்துருக்குது. அது பெருசாக வளர்ந்ததோடு மட்டும் இல்லை, அதில் பாருங்கள் மொட்டுக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. மற்ற துளிர்களெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த பஞ்சு பாருங்கள் அவ்வளவுக்கா வளரலை. அதே மாதிரி மேலே இருக்கிற இலைகளும் மஞ்சளாக இருக்குது. இந்த மாதிரி சரியாக வளராத இந்த துளிர்களையெல்லாம் நாம் கட் பண்ணி அப்புறப்படுத்திடலாம். எந்த பிரான்ச் நல்லா வளருதோ அதை மட்டும்தான் விடணும். இந்த மாதிரி இருக்கிறதையெல்லாம் நாம் அப்படியே வச்சுருந்தோன்னா சத்துக்கள் இதுக்கும் போயிடும், அப்படியே வேஸ்ட் ஆயிரும். அது மாதிரி இந்த இலைகளையெல்லாம் நாம் எடுத்துடலாம். கையாலே எடுத்தால் கூட வந்துடும் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்து விட்டுறலாம்.
இப்போ எடுத்து விட்டுட்டோம் பாருங்கள். எதில் மொட்டுக்கள் நிறையா வருதோ அந்த பிரான்ச்சை மட்டும் வச்சு இதுக்கு நாம் தண்ணி ஊற்றினோன்னா இது வந்து நல்லா காய்க்க ஆரம்பிச்சிடும். இது மாதிரி ஒரு செடியை நான் முன்னாடியே கவாத் பண்ணி விட்ருக்கேன், அதை உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுதான் அந்த செடி. பார்த்தீங்கன்னாக்க இங்கே பாருங்கள், இங்கே நான் இந்த குச்சியை கட் பண்ணி விட்ருக்கேன். இதுதான் மெயின் செடி, ஆடிப்பட்டத்துக்கு வச்சது. எவ்வளோ மொத்தமாக இருக்குது பாருங்கள் இந்த தண்டு. இதில் இருந்துட்டு காய்கள்லாம் காய்ச்சி ஓஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பிரான்ச்சாக வந்துக்கிட்டு இருந்தது. அதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இந்த ஆக்சுவலாக இதை வந்து கையாலே தான் நான் ஒடிச்சு விட்டேன். இதில் கூட இப்போ ஒரு மொட்டு வந்திருக்கு பாருங்கள். இந்த செடி எவ்வளவு செழிப்பமாக எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. அதோட கூட இங்கே பாருங்கள் காய் வந்துருச்சு இந்த செடியில். கத்திரிக்காய் இங்கே மொட்டுக்கள்லாம் இருக்குது பாருங்கள். இது சின்ன பிஞ்சு மொட்டுக்கள் நிறையா இருக்குது. இந்த மாதிரி இதே காய்ச்சி வந்துடும் நமக்கு. இதில் விசேஷம் என்னென்னா, பழைய செடியோட அடிபாகத்திலிருந்து தான் இந்த துளிர்கள்லாம் வருது கவாத்துக்கு அப்புறம். இந்த பிரான்ச்சஸில் தான் அதிக இலைகள் வந்து மறுபடியும் பிரான்ச்சஸ் எல்லாம் வந்து காய்கள்லாம் காய்க்கிறது. நம்ம முதல்ல பார்த்தது முள்ளு கத்திரிக்காய் செடி. இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இது கொத்து கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்கள், ஒரே கொத்தில் 5 காய் இருக்குது. அதே மாதிரி அதே செடியில் இங்கேயும் பாருங்கள் எவ்வளவு காய் காய்ச்சிக்கிட்டு இருக்குன்னு. இங்கே பாருங்கள் எப்படி நாம் ப்ரூனிங் பண்ணி விட்ருக்கோம். இதுதான் அந்த தாய் செடி நாம் ஃபஸ்ட்டு நடவு செஞ்சது. இதில் இருந்துட்டு அந்த பிரான்ச்சஸ் வந்து அந்த பிரான்ச்சஸ் எல்லாம் காய்க்கலை. இந்த பாருங்கள், இந்த பிரான்ச்சு இந்த மாதிரி இப்படி காஞ்சு போயிடுச்சு. இப்படி காஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி இதோட நுனியில் நான் கட் பண்ணி விட்டுட்டேன். இலைகள்லாம் காய ஆரம்பித்ததும் இந்த குச்சியை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு அந்த மாதிரி கட் பண்ணி விட்டுட்டு உரம் கொடுத்ததுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து எவ்வளோ ஹெல்த்தியாக ஒரு பிரான்ச் வந்திருக்கு பாருங்கள். இந்த பிரான்ச் வந்து இப்போ இவ்வளவு காய்கள் காய்ச்சிக்கிட்டு இருக்குது. அதே மாதிரி இங்கே இன்னொரு கொத்து கத்திரிக்காய் செடி. இங்கே பாருங்கள், இதில் எவ்வளவு பூக்கள் இருக்குது. இதுவும் ப்ரூனிங்க்கு அப்புறம் தான் இந்த மாதிரி தலைஞ்சு இப்போ மறுபடியும் பூக்கள் விட்டுக்கிட்டு இருக்குது. இதுலேயும் பிரான்ச்சஸ் பாருங்கள், அந்த தாய் செடியோட அடிபாகத்திலேருந்து தான் ப்ரூனிங்க்கு அப்புறம் ஹெல்த்தியான பிரான்ச் வந்து அது நமக்கு மறுபடியும் காய்களை கொடுக்குது. இங்கே பக்கத்திலே ஒரு தக்காளி செடி. இந்த தக்காளி செடியும் இந்த ஒரு தக்காளி செடியில் இருந்துட்டு 2 கிலோவுக்கு மேலே தக்காளி எடுத்தோம். உங்களுக்கு நிறைய வீடியோவில் அதை நான் காட்டியிருக்கேன். இந்த செடி இதுதான் அந்த குச்சி. இது காஞ்சு போனதுக்கப்புறம் இந்த பாருங்கள் கட்டி எண்டு கூட இங்கே தெரியுது பாருங்கள். இதை நாங்கள் கட் பண்ணி விட்டுட்டோம். இதையும் கட் பண்ணி விட்டுட்டோம். கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இந்த தக்காளி செடியிலேருந்து தூர்லேருந்து மறுபடியும் இந்த பிரான்ச் வளர்ந்து பாருங்கள் 2 தக்காளி காய் காய்ச்சிருக்கு. இன்னும் பூக்கள்லாம் கூட நிறையா இருக்குது. இது மாதிரி தோட்டத்தில் நாம் அந்தந்த பட்டத்துக்கு நடுற செடிகள் கிடுகிடுன்னு வளர்ந்து 40 நாளில் பூ பூத்து ஒரு 2 மாதத்துக்கு காய்கள் காய்ச்சி அப்புறம் ஓஞ்சிரும். அப்படி ஓஞ்சிருச்சேன்னு சொல்லிவிட்டு நாம் அதை வந்து கட் பண்ணி தூரம் போட்டுற வேண்டாம். இந்த அவரைக்காய் செடி பாருங்கள், இதுவும் நான் ப்ரூன் பண்ணி விட்டது தான். இதையும் முன்னாடியே ஒரு வீடியோவில் நான் காமிச்சிருக்கேன். இதுவும் இப்போ நல்லா பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது. இங்கே அதே மாதிரி இந்த அவரைக்காய் செடியும் நல்லா பூத்து காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். மாடி தோட்டத்தில் ஒரு 4-5 செடி இருந்தால் போகிறோம். அந்த செடிகளும் தொடர்ந்து காய்ச்சிக்கிட்டு வந்தது அப்படின்னு சொன்னாக்க நாம் அதையெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம். அதிலேருந்து வர்ற காய்கறிகளை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி தொட்டிகளில் அடிக்கடி செடிகளை நட்டு நம்ம பராமரிக்கிறது அப்படிங்கிறது மாடி தோட்டத்தில் கொஞ்சம் கஷ்டம் இல்லை, ரொம்ப கஷ்டம்தான். எங்கள் வீட்டில் எனக்கு வேலை வந்துட்டு தோட்டத்தை பராமரிக்கிறது மட்டும்தான். பராமரிக்கிறது இல்லை, மண் கலவை கலக்கிறதுல இருந்துட்டு விதை போட்டு கண்ணுங்களை முளைக்க வைக்கிறதுலேருந்து அதுக்கப்புறம் நடவு செஞ்சு எல்லா தண்ணி கொடுக்கறது, உரம் கொடுக்கறது, பூச்சி மருந்து அடிக்கிறது எல்லா வேலையும் தான் எனக்கு. 3 வேளை சாப்பிட்டுட்டு வந்து பெரிய விவசாயி மாதிரி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். வீடியோ எடுக்கிறது, எடிட்டிங் தான் என் பேத்தி செய்யும். இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு வேலை அப்படியே கரெக்டாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த 40 நாள்லேருந்து 2 மாதத்தில் காய்ச்சி ஓஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தொட்டியில் மறுபடியும் செடிகளை நட்டு நம்ம காய்கறிகள் எடுக்கிறதுங்கிறது ரொம்ப வேலை வலுவாகி போயிடும். இந்த மாதிரி ப்ரூனிங் பண்ணி வளர்க்கக்கூடிய செடிகளை நாம் தகுந்த முறையில் இந்த ப்ரூனிங் அதாவது கவாத்து செய்து உரம் கொடுத்து தண்ணி கொடுத்து பராமரிப்பு செய்தோம் அப்படின்னா
நமக்கு ஒரு குடும்பத்துக்கு வேண்டிய காய்கறிகள் நல்லா தொடர்ந்து கிடச்சி போயிடும். காய்க்கவே காய்க்காதுங்கிற சமயத்தில் நாம் அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு புது செடிகளை நட்டுக்கலாம். அது மாதிரி மிளகா செடிகளை கூட ப்ரூனிங் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இந்த கட் பண்ண குச்சிங்கெல்லாம் இங்கே நீட்டிக்கிட்டு இருக்குது. இந்த குச்சிங்களுக்கு அடியில் மறுபடியும் தளைஞ்சு எவ்வளவு மிளகா காய்ச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். ஆக இது மாதிரி நம்ம பலவிதமான உபாயங்களை கடைப்பிடித்து நம்ம மாடி தோட்டத்தை செழிப்பமாகவும் சிறப்பாகவும் வச்சு நல்ல அறுவடை எடுக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்குவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.